இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 வசனம். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நான் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி நம்ம ஒருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் பாவத்தின் கரை இருக்கின்றது. அவர்கள் தங்கள் பாவத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் மீது சுத்தமான ஜலம் தெளிக்கின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கூட நம் மீது தெளிக்கப்படுவதற்கு இது அடையாளமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியின் மீது தெளிக்கப்படும் பொழுது நம்முடைய மனசாட்சியில் உள்ள குற்ற உணர்வுகள் அகற்றப்பட்டு அது சுத்திகரிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறது. பாவத்தின் கரைகளையும் குற்ற உணர்வுகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீக்கி போடுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய முழு ஆத்துமாவையும் சுத்திகரிக்கின்றது. நாகமான் பாருங்க, யோர்தான் நதியில் 7 தரம் முங்கி எழுந்தபோது அவனுடைய குஷ்டரோகம் நீங்கிற்று என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் சுத்தமானான். அதே போல கர்த்தர் நம் மீது சுத்தமான ஜலம் தெளிக்கும் போது நம்முடைய பாவங்களும் பாவக்கரைகளும் சாபங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 36:26 கூட வாசிக்கும்போது கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்தி நமக்கு நவமான இருதயத்தை தருகின்றார். நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுகின்றார். நம்முடைய மாம்சத்தில் இருக்கின்ற அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நவமான இருதயத்தை கொடுக்கும்போது நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ஆனால் பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை அதிகமான பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்கும். நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாக இருக்கும்போது அதற்கு உணர்வுகள் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையும் அதன் சிறப்பையும் நம்முடைய இருதயம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய விருப்பமும் சித்தமும் திட்டும் என்ன என்பதை இந்த கல்லான இருதயம் சிந்தித்தே பார்க்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாம்சத்திலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போடுகின்றார். இருதயம் இல்லாமல் நாம் யாரும் வாழவே முடியாது. மனிதர்களாகிய நாம் வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கல்லான இருதயத்திற்கு பதிலாக சதையான இருதயத்தை கொடுக்கின்றார். சதையான இருதயம் மென்மையானது. அது கர்த்தருடைய மனதை எளிதாக புரிந்து கொள்ளும், ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளும். பிரியமானவர்களே, சதையான இருதயம் மென்மையாய் இருப்பதனால அது தேவனுடைய சித்தத்தோடு பூரணமாய் ஒத்து போகும். பிரியமானவர்களே, அதே போல நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கும்போது கர்த்தருடைய கட்டளைகளில் நடக்க முடியாது. எசேக்கியேல் 36:27 கூட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லும்போது கூட உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் உங்களோட கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். புதிதான இருதயம் கர்த்தர் நமக்கு தருவார். பழைய ஜென்ம சுபாவங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரும் கூட நம் உள்ளத்துக்குள்ளே இயேசு தங்க வேண்டும், நம் தேவன் தங்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பும் போது நம் கர்த்தர் விரும்புகின்ற குணாதிசயங்களை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக கர்த்தர் நமக்கு செய்வார். பிரியமானவர்களே, அப்படியானால் அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவருடைய சித்தத்தின்படி செய்யவும் கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தரும் பொழுது அவரோடு கூட வாழ்வதற்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.